எங்கள் அம்மா வந்து அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஆச்சி வந்தாங்க, இந்த பக்கம் மாமா நின்றாங்க, இந்த பக்கம் அத்தை நின்றாங்க, இந்த பக்கம் இவங்க நின்றாங்க, அவங்க நின்றாங்க, அவங்க அப்பா அங்கே இருந்தார், அப்போ நான் படுத்து கிடந்தேன், இப்படி அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் எனக்கு இன்றைக்கி ஏஐயில் பார்ப்போம்னா நம்ம அந்த மாதிரி ரொம்ப ராவாக தெரியும் போது ஏதோ ஒரு கண்ணங்கரைன்னு காக்கா குஞ்சு மாதிரி ஒரு பையன் கிடப்பான், அந்த விஷுவல் வந்து போயிட்டே இருக்கும். அந்த பாயிண்டில் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, என்னை பற்றியான சீக்கிரமாக நிறைய கதை அப்படி நினைப்பேன். எனக்கு திடீர்னு ஒரு பதட்டம் வரும், டக்குன்னு தோன்ற கதையில்லாங்க சீக்கிரமாக இந்த படம் பண்ணிடணும், அடுத்து இந்த படம் பண்ணிடணும். ஏதோ ஒன்று லைஃப்பில் நிரந்தரமற்ற தன்மை இருக்குது நமக்கு. நம்ம இது வந்ததே பெரிய விஷயம், அங்கேருந்து இவ்வளோ நாள் வந்ததே, இவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்ததே பெரிய விஷயந்தான், டக்குன்னு இதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற பரபரப்பெல்லாம் மனசில் வந்துடும். அப்புறம் அந்த ஆன்சைட்டிங் குறைஞ்சி திருப்பி நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம வந்து விளையாட்டுக்கு பேசினாலும் சரி, சாதாரணமாக பேசினாலும் சரி, இன்றைக்குள்ள பக்குவம், இன்றைக்கி இந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அம்மா அப்பா அதை ஜாலியாக பேசுகிறாங்க. அன்றைக்கி அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் உணராமலாம் இருக்க முடியாது. அம்மா சொல்லுவாங்க, அம்மா கிண்டல் அடிப்பாங்க, கலாய்ப்பாங்க, ஆனால் அவங்க கண்ணில் அது இருக்காது. அந்த கண்ணில் அந்த பெயின் இருக்க நான் உணர்ந்துருக்கேன்.